ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபிஷன் சமையல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஸ்பைசியான ஒரு ரோட்டுக்கடை சால்னா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஹோட்டல்லாம் கிடைக்கக்கூடிய அதே டேஸ்ட்டில் அதே கலரில் தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். இந்த ரெசிபி இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, பரோட்டாவோடலாம் ஒரு சூப்பரான ஒரு சைட் டிஷ். வாங்க இதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் ஒரு பெரிய துண்டு இஞ்சி ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு சின்ன பச்சை மிளகா, 6 பூண்டு, 7 சின்ன வெங்காயம், ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய், ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி சேர்த்துக்கோங்க, ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு, ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம், ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு, 2 டேபிள் ஸ்பூன் கசகசா, 3 ஏலக்காய், 3 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை. இப்போ இதெல்லாம் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ ஒரு குக்கரில் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானோடனே ஒரு ஸ்டார் ஆட் பண்ணிக்கோங்க. 2 துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரு சின்ன பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பிரிஞ்சி இலை. இதில் இப்போ நம்ம 2 வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்க போகிறோம். இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நம்மளுக்கு இதில் மசாலா அரைக்கிறதுக்கு தாங்க டைம் எடுத்துக்கும். இது நம்ம ரொம்பவே சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக புதினா இலை சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். இது சேர்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். 2 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இதில் 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மல்லி சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வதக்கிக்கோங்க. சிம்லேயே வச்சு வதக்கிக்கோங்க. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டேன். இதில் இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ அளவுக்கு குவான்டிட்டி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பும் காரமும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ குக்கர் மூடி போட்டு 2லேருந்து 3 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். பாருங்கள், சூப்பரான சால்னா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். See you.